எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டேன்னு ஏற்கனவே நிறைய தடவை பதிவு பண்ணியிருக்கேன். அதனால் இந்த இரு கட்சிகளுமே ஒதுக்கி வச்சுட்டு நல்ல தலைவருக்காக, நல்ல மனுஷனுக்காக, மக்கள் மேலே அன்பு வச்சிருக்கிற, மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய, மக்களை நல்லா பார்த்துக்கக்கூடிய ஒரு தலைவன் வேணும். தலைவன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் மட்டுமல்ல, என்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் அது மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்க தளபதி விஜய் அவர்கள் சினிமா துறையை விட்டுட்டு அரசியலுக்கு நான் வந்துடுறேன், மக்களுக்காக நான் வரேன்னு சொல்லி வந்துட்டாங்க. அவர் வந்த உடனே எவையெல்லாம் கடுமையான விமர்சனம் பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாரி மக்களே, நான் ஏன் அவன் சொல்லி பேசுறேங்கிறதுக்கு நான் ஒரு காரணம் சொல்கிறேன். இவனுங்களுக்குலாம் ரோசம் எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியல. விஜய் அவங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு தமிழக மக்களுடைய மனசில் விஜய் ஆழமாக பதிஞ்சிட்டாரு. கரூரை நடந்த சம்பவத்தை வச்சு விஜய் இதோட ஒழிச்சு கட்டிடலாம்னு சொல்லி போட்டு எக்கச்சக்கமான பேர் கங்கணம் கட்டி திரிஞ்சானுங்க. அவங்களால எதுவுமே முடியல. தமிழக மக்களோட பேராதரவு விஜய் அவர்களுக்கு இருக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால அந்த சொல்லுவாங்களே, ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதனால யாரெல்லாம் இந்த சொன்னல, சின்ன ஆள் இருந்து பெரிய ஆள் வரைக்கும், முகம் தெரிஞ்சவன் தெரியாத வரைக்கும் எவன் பண்ணா விஜய் அவர்களை தாக்கி பேசுறமோ பேசிட்டு இருக்கிறானுங்க. நான் அவனுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று கேட்குறேன். சில பேர் சொல்றானுங்க, இந்த நம்ம யூடியூப் சேனலில் கூட கருத்து பதிவு பண்ணுறானுங்க, ஸ்டாலின் ஐயா அவங்க தான் நல்ல தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களே, நல்ல தலைவர் ஸ்டாலின் ஐயான்னு சொல்கிறாங்கல்ல, நான் உங்களவே கேட்குறேன். நான் நிஜமாவே ஸ்டாலின் ஐயா அவங்க நல்ல தலைவரா? அவர்களுடைய ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க? மதுக்கடைகளை நிரந்தரமாக மூடிட்டாங்களா? கோயம்புத்தூரில் நடந்த அந்த பெண்ணுக்கு இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் எது மக்களை காரணம்? நம்மளாம் என்ன சொல்கிறோம்னா, மதுக்கடைகளே வேணாம், நிரந்தரமாக மதுக்கடைகளை மூடுங்க. ஏன்னா இந்த மதுவால் பல லட்சம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, பல லட்சம் பெண்கள் விதவையாக இருக்காங்க, பல லட்சம் குடும்பங்கள் அழிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம மதுக்கடைகளே வேணாங்கிறோம். அப்படி இருந்தும் அரசு அனுமதியோட அரசே நடத்தக்கூடிய மதுக்கடைகளை விட்டுட்டு அதுவே வேணானது நம்ம சொல்கிறோம். அதையும் தாண்டி இந்த திருட்டு பசங்க சட்ட விரோதமாக மது விற்கிறானுங்க. நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, சட்ட விரோதமாக மது விற்கிறவன் ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இல்லாமலோ அரசு அதிகாரிகளோட சப்போர்ட் இல்லாமலோ விற்க முடியுமா? நீங்கள் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் மக்களே. எப்பா கூவி கருத்து சொல்லுவீங்களே, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கப்பா. இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு சொல்லுங்க. உங்கள் ஆட்சியில் தானே இதெல்லாம் நடக்குது. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ